Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல வராங்கன்னு பாருங்க. ஒத்த கையில் கார் ஓட்டிய டிடிஎஃப் வாசன் மீண்டும் மீண்டுமா கடுப்பான காக்கிகள் இரவோடு இரவாக தூக்கிய போலீஸ் 7 பிரிவுகளில் வழக்கு அரண்டு கிடக்கும் வாசன் குடும்பம். போன் காதுல வச்சு பேசலையே, ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசுறேன். போர்ஷே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல கொன்னவங்களுக்கு பெயில். ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வந்தா இப்படிதான் செய்வீங்களா? வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கேட்க. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கடந்த ஆண்டு காஞ்சிபுரத்தில் பைக் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தார். பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக பைக் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்து டிடிஎஃப் வாசனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதன் பிறகு டிடிஎஃப் வாசன் புழல் சிறையிலிருந்து கடந்த நவம்பரில் ஜாமீனில் வெளியே வந்தார். பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி வாசனின் இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகள் ரத்து செய்யப்பட்டது. இதனால் அவர் தொடர்ந்து பைக் ஓட்ட முடியாது என்ற சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் டிடிஎஃப் வாசன் தனது ரசிகர்களுக்கு கம்பேக் கொடுக்கும் வகையில் கார் ஓட்டி வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். கடந்த 15ஆம் தேதி சென்னையிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய காரில் டிடிஎஃப் வாசன் சென்றார். அப்போது மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி பகுதிக்கு சென்றவர் செல்போனில் நண்பருடன் பேசியவாறு அஜாக்கிரதையாக பயணம் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த டிராவல் வீடியோவை எடிட் கூட செய்யாமல் டிடிஎஃப் வாசன் தனது யூடியூப் சேனலில் பதிவிட்டார். இந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரும் சமூக ஊடக கண்காணிப்பு காவலருமான மணிபாரதி பணியில் இருக்கும்போது டிடிஎஃப் வாசனின் கார் டிராவல் வீடியோவை பார்த்துள்ளார். அதில் டிடிஎஃப் வாசன் ஒரு கையில் செல்போனில் பேசியவாறு காரை அஜாக்கிரதையாக பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இயக்கியது தெரியவர காவலர் மணிபாரதி அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் டிடிஎஃப் வாசனை கடந்த மே 29ஆம் தேதி இரவு அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து காவல் நிலையத்தில் விசாரணை நடத்திய போலீசார் டிடிஎஃப் வாசன் மீது செல்போனில் பேசியபடி வாகனத்தை இயக்குதல், அஜாக்கிரதையாக காரை இயக்குதல், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், கவனக்குறைவாக காரை இயக்குதல், அதிவேகமாக இயக்குதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து டிடிஎஃப் வாசன் பயன்படுத்திய காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து டிடிஎஃப் வாசன் மீது அண்ணாநகர் போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் மேலும் ஒரு வழக்காக 308 பிரிவின் கீழ் கொலை முயற்சி வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து இரவு கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். அப்போது போலீசாருடன் டிடிஎஃப் வாசன் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு செல்லும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அதே நிலையில் போலீசார் வாசனை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று காரில் ஏற்றும் வீடியோ ஒன்றும் வெளியாகி வைரலாகி வருகிறது. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் செல்போனில் பேசியவாறே கார் ஓட்டியதாக கூறி 7 பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அவரது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொய் வழக்குகள் தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க, இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். காதுல வச்சு பேசலையே, ஸ்பீக்கர்ல தான் வச்சு பேசுனேன். என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்க. வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? நான் யாரோட உயிரையும் இது பண்ணல. ஆனா போன் காதுல வச்சு பேசலையே, ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசுனேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு விளைவிச்சேன். போர்ஷே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல கொன்னவங்களுக்கு பெயில். எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தா இப்படிதான் செய்வீங்களா? தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் இந்த கோடை விடுமுறையை
புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.